ராதிகா அப்படிங்கிற என் சிஸ்டர் வந்து என் குழந்தைக்கு 1 வயசு குழந்தைக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அவங்கள மாதிரி இருக்க எல்லா அம்மாக்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் 1 வயசு குழந்தை ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க, 2-3 ஸ்பூன் வாங்கிட்டு ஓடியே போயிடுறாங்க, கவலைப்படாதீங்க. 1 வயசு குழந்தைக்கு உண்மையில் எவ்வளோ உணவு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்கலாம். நான் டாக்டர் கிடையாது, 2 குழந்தைங்களுக்கு அம்மா. ஸோ என்னோட அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்தோன்னா நீங்கள் தாய்ப்பால் அல்லது ஃபார்முலா மில்க் எது வேணாலும் கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே நீங்கள் பசும்பால் ஆரம்பிச்சிருந்தாலும் அதுவும் கொடுக்கலாம். இதோட அளவுகள் பார்க்கும்போது 120லேருந்து 180 ml. இது அக்யூரேட் கிடையாது, பட் இந்த அளவுக்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதுக்கு அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா பசி எடுக்காது. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கழித்து ஒரு சின்ன இட்லி, அதில் லைட்டாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலையில் என்ன ஃபுட்டு கொடுத்தாலுமே அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். அது கூடவே அது செய்யலை அப்படின்னா நீங்கள் ராகி கஞ்சி ஒரு 1/2 கப் கொடுக்கலாம், அல்லது ஓட்ஸ் கஞ்சி ஒரு 1/2 கப் அந்த மாதிரி கொடுக்கலாம். கிச்சடி எதுனாலுமே இந்த 1/2 கப் 1 கப் அப்படிங்கிறது என்னன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பவுல் சைஸ். நீங்கள் இவ்வளோ நாள் குழந்தைக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுத்தீங்களோ அந்த அளவுலேருந்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரியான நம்ம பவுல் யூஸ் பண்ணுவோம். சில பேர் பிளேட்டில் கொடுப்பாங்க. இவ்வளோ நாள் உங்கள் குழந்தை எந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப குழந்தைக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்கலாம், இல்லை பப்பாளி பழம் வந்து 2-3 பீஸ் வந்து கொடுக்கலாம். ஆப்பிள் வந்து வேக வச்சு கொடுங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு பல் வந்திருக்காது, ஸோ அதனால் ஆப்பிள் வந்து வேக வச்சு கொடுங்க. இந்த ஸ்நாக்குன்னு சொல்கிறப்ப ஜங்க் ஃபுட்டை தவிர்த்துட்டு நீங்கள் எல்லா பழங்கள் வெரைட்டி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். லஞ்ச் வந்து ரொம்பவே முக்கியமானதுங்க. இதில் தான் நம்ம வந்து ப்ரோட்டீன் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால சாதம் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. பருப்பு வீட்டில் வைக்கிற பருப்பு வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன். அது பாசி பருப்பாக இருக்கட்டும், துவரம் பருப்பு, இல்லை வேக வைத்த பாசி பயறு, எந்த பருப்பாக இருந்தாலும் சரி, கொண்டை கடலை, இது எல்லாமே வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கொடுக்கும்போது கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி கொடுங்க. அரைச்சி நல்லா கொடுங்க. அடுத்து காய்கறி, வீட்டில் செய்கிற கூட்டு இல்லை குழம்புல இருக்கிற காய்கறியில் கூட குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் அதை லைட்டாக வந்து வாஷ் பண்ணிட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் குழந்தை காரம் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். நெய், எந்த உணவு கொடுத்தாலுமே அதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இந்த வயசில் குழந்தைங்களுக்கு எவ்வளோ நிறையா ரைஸ் சாப்பிட்றாங்கிறத விட எவ்வளோ வெரைட்டி நீங்கள் வச்சு கொடுக்குறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து தயிர் கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம். தயிர்னு சொல்கிறப்ப ஃப்ரிட்ஜில் வச்ச தயிர் கொடுக்கக்கூடாது. காலையில் உர ஊற்றி மதியம் கொடுக்குற தயிரை தான் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஈவினிங் ஸ்நாக்னு பார்க்குறப்ப குழந்தைங்களுக்கு நீங்கள் அங்கன்வாடி மையங்களில் நீங்கள் சத்து மாவு வாங்குறீங்க அப்படின்னா அந்த சத்து மாவு, இல்லை வீட்டிலேயே ரெடி பண்ணிங்கன்னா அந்த சத்து மாவு கஞ்சி கொடுக்கலாம். இல்லை பழத்தை வந்து ஸ்மூத்தி மாதிரி சர்க்கரை சேர்க்காமல் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பேன்கேக் ரெடி பண்ணி கொடுக்கலாம். டின்னர் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு காய்கறி உப்புமா, கிச்சடி, எல்லா காயும் போட்டு ஒரு கிச்சடி கொடுக்கலாம். ஒரு 1/2 கப்பே போதும். அப்புறம் அடைன்னு பார்க்குறப்ப பாசி பருப்பில் அடை செய்யலாம். நம்ம வீட்டில் எல்லா பருப்பும் சேர்த்து ஒரு அடை செய்வோம்ல, அந்த மாதிரி அடை செய்யலாம். அண்டு இட்லி, தோசை எது வேணாலும் கொடுக்கலாம். இல்லை சாதம் தான் இருக்குன்னா சாதம், ரசம் ஊற்றி கொடுக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்து, இந்த மாதிரி கொடுக்கலாம். நைட் டைமில் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுக்க வேணாம். குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வரும். அதனால உங்கள் குழந்தைக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் கொடுக்கலாம். பட் லைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாள். குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் பால் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே பார்த்தோன்னா ஒரு 300லேருந்து 500 ml. 500 ml சொல்கிறப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் நம்ம வாங்குறோம் இல்லையா, அந்த அளவுக்குள்ளே இருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் பால் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட்டு சாப்பிட்ற அளவு வந்து கம்மியாகலாம், இல்லை சாலிட் ஃபுட்டவே வெறுக்க ஆரம்பிக்கலாம். குழந்தை சாப்பிடல அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாலை மட்டும் கொடுக்காதீங்க, பட் அதுலேயே பழகிடுவாங்க. ஸோ உங்கள் குழந்தை வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சயின்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, வெயிட் வந்து ஓரளவுக்கு கிராஜுவலாக ஏறிக்கிட்டே இருப்பாங்க, தினமும் நீங்கள் கொடுக்குறத ஒரு 3-4 முறை வந்து கொடுக்குறத ஓரளவுக்கு சாப்பிட்ருவாங்க. டயாப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா 5-6 தடவை வந்து அந்த டயாப்பர் வந்து வெட் ஆகுது, மோஷன் போகிறாங்க, ஒரு 2 டைம் போகிறாங்க அப்படின்னா கூட இது வந்து எல்லாமே வந்து ஒரு நல்ல சைன் தான். உங்கள் குழந்தை ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் குழந்தையோட வயசையும் அவங்க எவ்வளோ வெயிட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் 2 வயசு குழந்தைக்கு எவ்வளோ சாப்பாடு வேணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.